மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை. ஏப்ரல் 26, 2023. முயற்சியில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதை பற்றி பார்ப்போமா? முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். முயற்சி பலன் தரும் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சில நேரத்தில் நாம் செய்த முயற்சிக்கு பலன் கிடைக்காதது போல தோன்றினாலும் கூட நம்முள் இந்த நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். நாம் கண்டிப்பாக அதன் பலனை பெற்றே தீருகின்றோம். ஏனால் கர்மத்தின் விதி இதை தான் கூறுகின்றது. நாம் எதை செய்கின்றோமோ அதன் பலனை நிச்சயமாக அடைகின்றோம். ஆனால் சில நேரங்களில் அது கால தாமதமாக கூட ஆகலாம். அதுவரை பொறுத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பொறுமையின்றி நாம் அவசரப்படுகின்றோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு வேணும், ஃபாஸ்ட்டாக போகணும், நான் நினைப்பதையெல்லாம் ஃபாஸ்ட்டாக அடைய வேண்டும், எனக்கு அதற்கான தகுதி இருக்கின்றதோ இல்லையோ, வாய்ப்பு இருக்கின்றதோ இல்லையோ, ஆனாலும் நான் அதை பெற்றே தீர வேண்டும் என்று நமது மனமானது அடம் பிடிக்கின்றது. அந்த அடம் பிடிக்கும் மனதை திருப்தி செய்வது என்பது இயலாத காரியமாக ஆகிவிடுகின்றது. ஆகவேதான் இன்றைய இளைஞர்களிடம் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அதிகமாகிக்கொண்டே இருக்கின்றன. ஞான செல்வத்தை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக அவற்றை தினசரி நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவதன் மூலமாக நாம் முயற்சிக்கு பல்வேறு பலன்களை நிச்சயமாக அடைகின்றோம். ஆகவே முயற்சிக்கு பலன் உண்டு என்பதில் நமக்கு முழு நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். ஆனாலும் கூட கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நேரத்தில் கிடைக்கும் விகிதத்திலே கிடைக்கின்றன. ஏனென்றால் இந்த படைப்பு இறைவனுடையது. இறைவனோ 3 காலத்தையும் உணர்ந்தவர். அவருடைய குணாதிசயங்கள் அனைத்துமே அவருடைய படைப்பில் வெளிப்படுகின்றன. ஆகவே தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது நமக்கு அதிசயமாகவும் இருக்கின்றது, ஆச்சரியமாகவும் இருக்கின்றது, ஏன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கூட இருக்கின்றன. இந்த உடலில் உள்ள எத்தனையோ சிஸ்டத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்குள்ளே எப்படி ஹார்மனி என்பது இருக்கின்றது. கை விரலில் சுட்டால் உடனே அது பிரெயினுக்கு போய் மறுபடியும் அது கட்டளை பெற்று அது கையை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு கூட எத்தனை விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டு அதிலிருந்து சக்தியை இந்த உடல் பிளட்டில் பெறுகின்றது என்பது நமக்கு ஆச்சரியக்குரிய விஷயமாக இருக்கின்றன. ஆனால் எதுவுமே தன்னுடைய முயற்சியை கைவிடுவதே இல்லை. வாழ்க்கையில் நிறைய பேர் முழுமையான பலன்களை அடையாமல் விடுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த முயற்சியில் தீவிரம் இல்லாமல் அல்லது அதை தொடர்ந்து செய்யாமல், கன்சிஸ்டண்ட்டாக அந்த முயற்சி செய்யாமல் அவ்வப்பொழுது அந்த முயற்சியை செய்கின்றனால தான் அந்த பலன் கூட அவ்வப்போது தான் கிடைக்கின்றதே தவிர நிறைவாக கிடைப்பதே இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடினமான உழைப்பு என்பது நம்மை எப்பொழுதும் வெற்றியை நோக்கியே நகர்த்தி கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மைலினுடைய நடைப்பயிற்சி முதல் அடியில்தான் ஆரம்பமாகின்றது. ஆக முதல் முயற்சி என்பதை நாம் விடாமுயற்சியாக மாற்றாதவரை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பலன்களை நிறைவாக பெற முடியவே முடியாது. அதற்கு ஒரு ஈஸியான வழி மைண்ட்ஃபுல்னஸ் என்ற நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சின்ன செயலை நீங்கள் செய்தாலும் சரி, ஒரு நல்லவற்றை செய்தாலும் சரி, உடனே உங்களை நீங்களே உங்கள் முதுகில் தட்டுக்கொள்ளுங்கள். ஆகா பெஸ்ட், நீ என்ன செய்தாயோ அது மிகவும் பாராட்டுக்குரியது என்ற பாராட்டுதல்களை உங்களுக்குள் நீங்கள் அளித்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த உற்சாகம் மற்றும் ஆர்வம் என்பது உங்களிடம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ளவும் முடியும். போட்டியிலே இந்த தடகள போட்டியானது நமக்கு என்ன உணர்த்துகின்றது? வாழ்க்கையில் கூட தடைகளை போட்டி மாதிரி தான். ஒவ்வொரு தடைகளாக தாண்டுறோம். ஒன்றை தாண்டும்போது இன்னொன்று வருது. ஒரு பக்கம் போனால் அங்கே தடை வருது, அதை விட்டு இன்னொரு பக்கம் போனால் அதை விட வேறு பவர்ஃபுல்லாக தடை வருகின்றது. ஆக தடைகளை நாம் கடந்து தான் செல்ல வேண்டும்.
அதாவது எப்பொழுது உராய்வு இருக்கின்றதோ அப்பொழுது தான் மூமெண்ட் இருக்கின்றது. நம்ம வாழ்க்கையை கூட முன்னோக்கி நகர்த்த வேண்டுமெனில் பிரச்சனைகள் அவசியமாக ஆகின்றன. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா அந்த ஆசையே தவறானது. பிறனுக்கு உள்ளேயே நாம் மகிழ்ச்சியாக எப்படி இருப்பது, அதற்காக என்னை நான் எப்படி பலசாக ஆக்கிக்கொள்வது, நான் எம்பவர்மெண்ட் உடையவனாக எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே ஒழிய பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்றால் அது ரெண்டு பேர்களிடம் தான் இருக்கின்றன. ஒருவர் ஏற்கனவே செத்து போயிட்டார், இன்னொருவர் இன்னும் பிறக்கவே இல்லை. அவங்களுக்கு தான் பிரச்சனை என்பதே கிடையாது. ஆக நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம்? பிரச்சனை என்று கூறுவதற்கு பதிலாக சவால்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சவாலை சமாளி என்பது நமது நடைமுறை சாத்தியமாக இருக்கின்றன. நான் இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கின்றேன் என்று பிரச்சனைகளை நாம் பெரிதுபடுத்தும் போது நமது உள்ளார்ந்த மனோ சக்தியிலே நாம் குறைவாக எடை போட்டு விடுகின்றோம். அதற்கு பதிலாக இந்த சவால் என்னிடம் வந்திருக்கின்றது, இதை சமாளிப்பது என்பது எனக்கு ஒன்றும் பெரிய காரணம் அல்ல. ஏனெனில் இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஏனெனில் ஒவ்வொரு கல்பத்திலும் கூட இவற்றை நான் வென்றிருக்கின்றேன். இதன் காரணமாக நான் வெற்றி ரத்தனமாகவே இருந்திருக்கின்றேன். வெற்றி எனது பிறப்புரிமையாகவே இருக்கின்றது என்ற ஒரு எல்லையற்ற நினைவுகள் மூலமாக, உயர்ந்த எண்ணங்களின் மூலமாக நான் எவற்றையுமே எளிதாக கடந்து செல்ல முடிகின்றது. ஆகவே கர்ம விதியின் இரகசியத்தை நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அக்கர்மம், சுக்கர்மம், விக்கர்மம் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் அக்கர்மம் செய்பவர்களாக ஆனாலே ஒழிய நாம் இதனுடைய பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆகவே தான் இந்த கர்மத்தின் இரகசியத்தை நாம் தாரக மந்திரமாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு முயற்சியும் வீணாக போவதே இல்லை. நீங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பயனையே அளிக்கின்றது. உதாரணமாக எப்பொழுதோ நான் கற்றுக்கொண்ட அந்த நீச்சல் என்பது இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் என்னை நான் பாதுகாத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றது. ஆகவே தான் நாம் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் கூட கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, லேர்னிங் ஆட்டிடியூட் உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அதற்காக ஒரு தனி ஆசிரியரும் தேவையில்லை. யாரிடமிருந்தும் கூட எதை ஒன்றையும் கூட உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக அந்த குருவானவர் சிஷ்யனை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர் ஒரு உயர்ந்த குடியை சேர்ந்தவர் அல்ல என்பதனால். ஆனாலும் கூட அவருடைய சிலையை வைத்தே அவருக்கு முன்னால் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆக எனக்கு ஒருவர் சொல்லித்தரவில்லை, எனக்கு இது தெரியாது, இதை யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றெல்லாம் வீணான எண்ணங்களை நாம் கொள்ளாமல் சக்திசாலியான எண்ணங்களை கொண்டு நான் ஒரு காட்லி ஸ்டூடெண்ட்டாக இருக்கின்றேன், நான் ஒரு மாணாக்கனாக இருக்கின்றேன், நான் கற்றுக்கொண்டே இருக்கின்றேன். கற்றுக்கொள்ளுதல் என்பது எனது ஆட்டிடியூடாக நான் மாற்றிக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நொடியிலும் கூட நான் முன்னேற்றத்தை அனுபவம் செய்கின்றேன். ஆக நம்ம முக்கியமான விஷயம், இதில் நம்முடைய உற்சாகம் என்பது குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்கு உங்களிடம் உற்சாகம் இருக்கின்றதோ அது ஒன்றே போதுமானது உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைவதற்காக. ஆக முயற்சி என்பது முழு முயற்சியாக இருக்க வேண்டும். முழு மனதுடன் நாம் ஈடுபட வேண்டும். அதைவிட அந்த முயற்சியின் பலனை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம், முதல்ல அந்த பலனை எதிர்பார்த்து அதற்கு அப்பந்தான் காரியங்களே செய்ய ஆற்றுகின்றார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு குறைவாக ஒரு 5% குறைந்தால் கூட மனது நிம்மதியை அடைவதில்லை, மகிழ்ச்சியை அடைவதில்லை. அந்த குறைகளையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா 99 மார்க் எடுத்தவன் அழுதுகிட்டு இருப்பான், ஜஸ்ட்டு 40 எடுத்து பாஸ் ஆனவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் சொல்லுவான், நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சேன், அட்லீஸ்ட் நான் பாஸ் ஆகிட்டேன், ஐ வெரி ஹாப்பின்னு.
ஆனால் 99 மார்க் எடுத்தவன் 100 மார்க் எடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டே இருக்கின்றான். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கர்மத்தினுடைய விதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது ஒன்றும் வீணாக போவதில்லை. எந்த ஒரு முயற்சியும் நமக்கு நிச்சயமாக பலனை கொடுக்கின்றது. சற்று தாமதமாக ஆனாலும் கூட, ஆனால் அது கிடைத்தே தீரும் என்ப தாரக மந்திரத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நல்லது. நாம்